நம்ம இயேசு எங்கே பார்த்தாலும் பிதாவே பிதாவேன்னு கூப்பிட்டாரு. இந்த ஒரு இடத்துல ஒரு கருகலான வார்த்தை. இப்போ நம்ம மம்மி டேடியை பார்த்துட்டு ஐயா தர்மம் போடுங்கம்மான்னு பிச்சைக்கார மாதிரி அப்படி இருக்கும். மம்மி டேடினா எப்படி போவோம்? மம்மி வயிறு பசிக்குது அப்படி தான் பிள்ளைகள் சத்தம் போட்டு அதிகாரத்தோடு பேசும். ஆனால் மம்மி முகத்தில் முழிக்க முடியாத பெரிய பாவி ஆயிட்டோம்னா பிச்சைக்காரனோடு கேவலமாக சத்தம் போட வேண்டியிருக்கும். அந்த சத்தம் தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த நிலைமைக்கு யார் காரணம்? இயேசு ஏதாவது பாவம் செஞ்சாரா? ஒரு பாவம் செய்யலை. ஆனால் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாக அடிக்கப்படும்படி கொண்டு செல்லப்பட்ட ஆட்டுக்குட்டி. வருஷம் கோயிலில் போய் கிடா வெட்டுறான் பண்ணுவேன் நம்ம ஊர்லலாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில். ஏன்னா இவர் செஞ்ச பாவம், இந்த வருஷம் ஃபுல்லாக செஞ்ச பாவத்தை அந்த கிடா மேலே வச்சுட்டு, என் பாவத்தெல்லாம் இந்த ஆட்டுக்குட்டி பழுதட்டு ஆட்டுக்குட்டி ஒரு பாவம் செய்யாத ஆட்டுக்குட்டி மேலே வச்சுட்டு, பாவத்தின் தண்டனை மரணம், அந்த மரணத்தை இந்த ஆடு சுமக்கணுமா. இப்போ நமக்காக ஜீவ பலியாக தன்னையே கையளித்து கொடுத்த அந்த தேவ ஆட்டுக்குட்டி தான் இயேசு. அல்லேலூயா. இந்த உலகத்தின் மொத்த பாவமும் அந்த ஆடு மேலே வைக்கும்போது இமை பொழுது என்ன நடந்துச்சு? பாவியாக மாறிச்சு. அல்லேலூயா. இயேசு பாவமாக்கப்பட்டார். அவர் பாவி கிடையாது, பாவமாக்கப்பட்டார். பாவத்தை பாராத சுத்த கண்ணர் உடனே என்ன ஆகும்? கனெக்ஷன் கட் ஆயிரும். அல்லேலூயா. சுவிட்ச் ஆஃப் பண்ணோடனே லைட் ஆஃப் ஆயிடுது. அது மாதிரி பிதாவோட கனெக்ஷன் இருக்க வரைக்கும் என்ன பாடு ஒவ்வொரு நாளும் வாங்கிட்டு இருந்தவர், ஜெயிச்சிட்டு இருந்தவர், கனெக்ஷன் கட் ஆனவொடனே தண்ணியிலேருந்து வெளியில் தூக்கி போட்ட மீன் மாதிரி டக்கு டக்குன்னு துடிக்க ஆரம்பிச்சிட்டு. அந்த கருகலான வார்த்தை தான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். அல்லேலூயா. இந்த பாடு, இந்த உபத்திரம் ஏன் வந்தது? நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சுமந்து தீர்த்து விட்டார். அல்லேலூயா. ஆகவே நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவரே உமக்கு நன்றி, இப்படி ஒரு மார்க்கத்தை எனக்கு ஏற்படுத்திங்களா உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த கடைசி வேலையில் கூட இமை பொழுது கைவிட்டதுக்கு அவர் அவ்வளோ துடிச்சார. நம்ம எத்தனை திருப்பம் ஆண்டவரை துக்கப்படுத்தியிருப்போம், எத்தனை திருப்பம் அவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணியிருப்போம். ஆனாலும் அப்படி கடினமாக இருக்கிறோமா? உடனே அந்த கனெக்ஷன் கட் ஆனவனே இன்றைக்கி ஜெபிக்கலையே, எனக்கு வேதம் வாசிக்கலையே, இன்றைக்கி தேவனுடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியத்தை விட்டுட்டோமே, அந்த தேவ பிரச்சனை எனக்குள்ள இல்லையேங்கிற ஒரு பயம் நமக்கு வரணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண முடியும்? மறுபடியும் ரீசார்ஜ் பண்ண முடியும். அல்லேலூயா. இந்த காரியத்தை ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்துருக்கோம். நம்ம எல்லோரும் ஒரு செகண்ட் எந்திரிச்சு நின்று எல்லாம் கொஞ்சம் ரீஃப்ரெஷ் ஆகிடும். ஏன்னா 5வது வார்த்தை ரொம்ப ஆழமான வார்த்தை.